ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாம் ஹெலன் பி ஹாஃப்மேன் லைப்ரரியை பார்த்தோம். இப்போ நாம் பிளான்டேஷன் ஹிஸ்டாரியல் மியூசியமுக்கு போயிட்டுருக்கோம். இது போகிற வழி இப்போ நம்ம ஒரு பொட்டானிக்கல் கார்டனை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டில் உள்ள எல்லா பிளான்ஸோட கலெக்ஷன்ஸும் இருக்கும். இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே வெறும் நேட்டிவ் டு அமெரிக்கன்ஸ் கிடையாது, மற்ற எக்ஸாட்டிக் பிளான்ஸ் வெரைட்டியுமே இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஹெலன் பி ஹாஃப்மேன் லைப்ரரியோட வியூ. இப்போ நம்ம பார்க்குறது பிளான்டேஷன் ஹிஸ்டாரிக்கல் மியூசியம். இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக ஃப்ளோரிடா சிட்ரஸ் மாடல் ட்ரெயின் சொசைட்டி வச்சுருக்கிற மாடல் ட்ரெயின் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இவர் பேர் டேவிட். இவர் தான் இப்போது எனக்கு இந்த மாடல் ட்ரெயின் எக்ஸிபிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மாடல் ட்ரெயின் சொசைட்டி எக்ஸிபிஷன் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, இவங்களாம் யாருன்னா ரிட்டையர்டு பீப்புள், ரயில்வேயில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான பீப்புள் எல்லாருமே இங்கே இப்போ இந்த மாடல் ட்ரெயின் பில்ட் பண்ணி இந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவரும் அங்கே ஒர்க் பண்ண ஒருத்தவங்க தான். ஸோ இவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாடல் ட்ரெயின் எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் எதோட ரெப்ளிக்கானா ஒரு பிளேஸோட ரெப்ளிக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த பண்ணியிருக்க எல்லாமே பேப்பரால் மேட் பண்ணது. ஸோ இங்கே அந்த இடத்த ரெப்ளிகா பண்ணும்போது சில சுச்சுவேஷனையும் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு கைதியை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, அதேமாரி இந்த ரயில்வே ட்ராக்கில் ஒருத்தர் படுத்து இருக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வயசானவங்க தான், பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்களோட டைமை எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட நாலேஜை நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கொண்டு போகிறதுக்காகவும் ரொம்ப டைம் எடுத்து இந்த எக்ஸிபிஷனுக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த மியூசியம்லே இந்த மாடல் ட்ரெயின் எக்ஸிபிஷன்றது ஒவ்வொரு இயர் மாறும். ஆனால் எப்போதும் காமனாக இருக்கிறது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட், ஃப்ளோரிடாவோட ட்ராபிக்கல் கிளைமேட்டில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் இதோட மாடல் தான் நீங்கள் இப்போ பார்த்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இங்கே நேட்டிவ்ஸ் பீப்புள் இருந்தாங்களே, அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ், அவங்க எப்படி இருந்தாங்கன்றதுக்கான ஒரு பிக்சரைசேஷன், பெயிண்டிங், இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டெக்யூஸ்டா இண்டியன்ஸ் இன் பிளான்டேஷன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அமெரிக்க கண்டத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறப்போ அவங்க இதை இந்தியான்னு நினச்சி இறங்கி இங்கே உள்ளவங்களை இண்டியன்ஸுன்னு தான் அழைச்சிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸை எல்லாருக்கும் இந்தியன்ஸாக தான் தெரியும். இங்கே நான் சில பேர்கிட்ட என்னை இந்தியன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் கலர்னால் அவங்க நான் இந்த அமெரிக்காவோட நேட்டிவ் இண்டியன்ஸை சேர்ந்த இண்டியன்ஸ்னு நினச்சிட்டாங்க. நான் அப்புறம் சிலர் பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நான் ஆக்சுவலாக இந்த இண்டியன் இல்லை, நம்மளோட ஏஷியன் இண்டியன் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ஸ்டேஷனை அங்கே யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ், யூனிஃபார்ம்ஸ், அங்கே என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதை எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்தியாவிலையும் நம்ம காட்டுறதுக்கும் சொல்கிறதுக்கும் நிறைய கதைகள் மகாபாரதம், ராமாயணத்தெல்லாம் தாண்டி இன்னும் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் நாம் தான் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் இப்போ டேவிடோட எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள். People at Plantation Museum are gracious enough to let our club set up our display. I also do an educational component, and here in the United States we teach science, technology, engineering, art, and math. The question I'll ask to you is, what would I try to say if I told you everything you see on a model railroad you'd be learning in a classroom? Science, technology, engineering, art, and math is all here. Science is the electricity that is converted from DC to DC, and it turns the power to the track. Technology is the locomotive here. This is technology. Now, this is older technology. This is newer digital technology. Okay? So you put the technology, put it on, electricity turns the motor turns the gear, and off the train goes. And then all we do is we put a body on it, so it looks like a locomotive.
Engineering, it's all designed and built by the members of this group. Okay. Art, all sorts of art. Math. In this particular scale of HO scale, which is half of O scale, here in the States, the British use OO, which is 176. 1 inch equals 87 inches. In real life, this represents a 2010 to 2014 Ford Crown Victoria police car. Remember I said 1 inch equals 87? This particular model is 2 3/8 inches long. I could do the metric convention. It's about, I don't have my glasses on. I'm gonna listen. Anyways, it's also available in metric, but I'll do it in inches because we're here in the States and we're a little slow. 2 3/8 inches, 212 inches. So to give you an idea, a 6-foot man would be 72 inches. I'm 6'2", I'm 74 inches. In that case, this man would be less than 1 inch tall, which he is. He's 3/4 of an inch, which would be 72 inches in real life. Okay. Plus there's history, social studies, geography, economics. Where does the Union Pacific go? Why are they still in business? Why did they go there? What do they haul? And did they have to cross things like rivers and mountains and bridges, and how they do it? So everything you learn in the classroom is a learning and model railroad. And the point of it is learning, you keep an open mind about learning, and there's all different ways to learn. Yep. Thank you Thank for you. listening. Thank you so much for explaining a detail. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதே ஹிஸ்டாரிக்கல் மியூசியமோட செகண்ட் ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் தான் அந்த ட்ராபிக்கல் அனிமல்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட்டு காரிடாரில் இது தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க. அதை அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரியான கார்ட்ஸ் கீழே வச்சுருக்காங்க வித் த ஸ்ட்ராப்பர். நாம் வந்து அந்தந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸை வந்து அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணோம். இது ஆக்சுவலாக குழந்தைங்க விளாட்றதுக்கு, இந்த மியூசியமே குழந்தைங்க விளாட்றதுக்கு தான். நாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற This வீடியோ building was கேளுங்க. made out of paper by Joe Piscani, Joe Marasini, and he built this out of paper. This is Brooklyn. In the back you can see the subway. In the back, which is, and here you have somebody being arrested. The police are arresting somebody here. Oh, Yeah. how detailed is this, right? Yeah. And you have some person sleeping. So nice. I didn't know. இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் மியூசியமோட அஃபிஷியல் பேஜு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த அப்பப்போ என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ அதை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒவ்வொரு மியூசியம்லேயும் என்ன இருக்குன்ட்டு. இதே மாதிரி இங்கே உள்ள எல்லா மியூசியம் எல்லா லொக்கேஷனுக்கும் ஒரு ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும், அது உண்மை தான். நாம் வந்து இந்தியாவை எந்த விதத்துலையும் அமெரிக்காவோட கம்பேர் பண்ண முடியாது. ஸ்டில் நாம் வந்து இப்போ வந்து அன்எஜுகேட்டட்லேருந்து வெல் எஜுகேட்டடாக மாறி இருக்கோம். ஸோ நம்மளோட மைண்ட் செட் வந்து நம்ம ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலனாலும் அட்லீஸ்ட் இன்ஸ்பைரேஷனாக எடுத்துக்கிட்டு கூட நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரிடாவில் அந்த ப்ளூ கலர் பட்டன் தான் நாங்கள் இருக்கிற ஏரியா. ஸோ இது எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தா இந்த ஏரியா எவ்வளோ சின்ன ஏரியான்னு பாருங்கள். இந்த சின்ன ஏரியாவில் உள்ள ஒரு மியூசியமில் இந்த அளவு கலெக்ஷன் வந்து வச்சுருக்க முடியுதுன்னா, இதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்னால் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தூக்கி போடாமல் ப்ரிசர்வ் பண்ணுற அந்த எண்ணம் நம்மளுக்கு வரும். நம்ம சும்மா அப்படியே வாயாலே நம்ம வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன் உள்ளவங்க, லாங்குவேஜ் நம்மளோடது ரொம்ப ஏன்ஷியன்ட், எல்லாமே நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோமே தவிர அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா 0 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரிடாவுக்குள்ளே அவ்வளோ செக்ஷன்ஸ் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. அதில் பிளான்டேஷன்றது ஒரு சின்ன ஊர்.
ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மியூசியம் தான் இது. இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இங்கே மியூசியமோ, கம்பல்சரியாக ஒரு மியூசியமோ, ஒரு பார்க்கோ, ஒரு பொட்டானிக்கல் கார்டனும் இருக்குது. இது வந்து நான் அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லலை. நான் ஃப்ளோரிடாவில் பார்த்த என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறையா இதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் கல்ச்சுரலாக, எக்கனாமிக்கலாக, ஃபினான்ஷியலாக இந்த அமெரிக்கா வந்து அமெரிக்காவை பார்த்து கற்றுக்கணும், இல்லை இன்ஸ்பைரேஷன் எடுத்துக்கணும், ஆர் நம்ம தப்பு கூட இவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் என்னென்னலாம் நாங்கள் இங்கே பார்த்தோன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.